ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி சூப்பரான ஒரு உளுந்த வடை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீட்டிலே ஈஸியான முறையில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதாவது சின்ன பிள்ளைங்க சாப்பிட்ற மாதிரி பச்சை மிளகா அதெல்லாம் ஒன்றும் சேர்க்காம, குருமிளகும் சேர்க்காமல் சின்ன பிள்ளைங்களுக்கு இஷ்டப்படாது. அதனால் வெங்காயமும் கொஞ்சமாக சின்னதாக நறுக்கி வச்ச வெங்காயமும் ஒரு 4-5 கருவேப்பிலையும் தான் எடுத்துருக்கோம். அப்புறம் உப்பு. இந்த பார்த்திங்கன்னா காலையில் 8 மணிக்கு நான் உளுந்து ஊற வச்சேன். இப்போ 3 மணிக்கு நான் அரைச்சி இப்படி எடுத்துருக்கேன். இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இதெல்லாம் நம்ம செய்யும்போது இந்த எண்ணெய் சூடாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த சின்னதாக துருவி வச்சு வெங்காயத்தையும் போட்டுக்கலாம், கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். நல்லா தெரிஞ்சுக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தோட்டியும் நல்லா பிணைஞ்சிக்கோங்க. எல்லா இடத்துலையும் பரவாயில்ல. இதை ஒரு 10-15 நிமிஷம் இப்படியே இருக்கட்டும். அது வரைக்கும் நம்ம எண்ணெயும் சூடாகட்டும். இது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்படி எடுத்து சின்னதாக எடுத்துட்டு, நம்ம வீட்டிலேயே செய்கிறனால நான் வடை மாதிரி போட சும்மா போண்டா மாதிரி இப்படி போட்டு எடுக்கிறேன். கொஞ்சமாக எண்ணெய் போட்டுருக்கனால இந்த போட்டு கையை கழுவிக்கோங்க. அப்போ தான் அடுத்து போடுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். இதை தீர்த்து விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்று போட்டோம் இல்லையா, அது வெந்துருச்சு. அதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் அழகாக வெந்திருக்குன்னு நான் காமிச்சு தரேன். பார்த்தீங்களா, வெளியில் கிறிஸ்பியாக உள்ளே நல்லா வெந்து சூப்பராகவே வந்துருக்கு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இந்த பார்த்தீங்களா, இது வேவார் ஆயிடுச்சு. கொஞ்சமாக கலர் வந்துட்டு நம்ம எடுத்துடலாம். அப்போ தான் நல்லா மொறுன்னு இருக்க மாதிரி இருக்கும். உளுந்த வடை சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரிய ஆளுங்க வரைக்கும் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. ஒரு நல்ல சத்தான ஸ்நாக்ஸும் கூட உளுந்த வடை. எண்ணெயில் நம்ம பொரித்து எடுத்தாலுமே உளுந்துங்கிறது நல்ல ஒரு சத்தான பொருள். அதனால் உளுந்த வடை இடைக்கு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இதுவும் நல்லா இருந்துச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். நம்ம வீட்டில் செய்யும்போது புதிய எண்ணெயை ஊற்றியே நம்ம செய்கிறதுனால வடையில் கூடுதலாக எண்ணெயும் பிடிக்காது. அதனால் வீட்டில் செய்து சாப்பிட்றது தான் ரொம்பவே நல்லது. இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக வந்திருக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே, பாய்.